சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் கடந்த 2 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நிலையில் நேற்று சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் வழக்கறிஞருடன் ஆஜராகியுள்ளார். நீதிமன்றத்திடம் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கேட்ட ஒரே கேள்வி, இதுவரைக்கும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் எங்கே பதுங்கி இருந்தார் என்ற உண்மை எங்களுக்கு தெரிய வேண்டும், அதற்கு பிறகுதான் அவருக்கு ஜாமீனை வழங்க வேண்டும் என்று அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் கூறியிருந்தார். மேலும் இதை பற்றியான கேள்விகளை நீதிபதி தலைமையிலான நீதிபதி அசோக்குமாரிடம் கேட்டபொழுது நீலகிரியில் உள்ள ஒரு எஸ்டேட்டில் தங்கியிருந்ததாகவும் தெரிவித்திருந்தார். மேலும் அந்த எஸ்டேட்டை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்த பொழுது அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களது ரகசிய பங்களா என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் விசாரணை செய்ய தற்பொழுது நீதிமன்றம் அனுமதி தர வேண்டும் என்று அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் கேட்டுள்ளார். மேலும் ஒட்டுமொத்தமாக இதுவரை 2 ஆண்டுகளாக தனிப்படை அமைத்தும் கூட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரை கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் இப்பொழுது தமிழக டாஸ்மாக் தலைமை ஊழல் வழக்கில் செந்தில் பாலாஜியின் பெயர் 1வது இடத்தில் வந்துள்ளதன் காரணமாக தானாக முன்வந்து சரணடைந்திருக்கிறார் அசோக்குமார். இதற்கு மிக முக்கியமான காரணம், 2 வழக்குகளிலும் செந்தில் பாலாஜியின் முக்கிய குற்றவாளி என்ற காரணத்தினால் அவரை சிறையில் அடைத்தால் வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகத்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். அவருக்கு தற்பொழுது 3 லட்சம் ரூபாய் அபதாரமும் ஜாமீனும் 20 நாளைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த நிலையில் அசோக்குமார் அவர்கள் சரணடைந்ததன் காரணமாக அவரது ஜாமீனையும் ரத்து செய்து மீண்டும் இந்த வழக்கு மே மாதத்தில் விசாரணைக்கு வர உள்ளது. இதற்கு முன்னால் 2011 மற்றும் 15ஆம் ஆண்டு அதிமுகவின் ஆட்சியின் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அல்லவா செந்தில் பாலாஜி. அப்பொழுது 100க்கும் மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்த வழக்கில் சுமார் 2500 சாட்சிகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்திருக்கிறார்கள். எழுத்துப்பூர்வமாகவும் சிடி மூலமாகவும் நீதிமன்றத்தில் வருகின்ற மே மாதத்தில் நீதிபதியிடம் சமர்ப்பிப்பார்கள். இதில் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ளிட்ட அனைவருமே சிறைக்கு செல்வார்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம்? செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமாரை பதுக்கி வைத்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 7 ஆண்டுகள் முதல் 14 ஆண்டுகள் வரை அமலாக்கத்துறையின் வழக்கறிஞர் செந்தில் பாலாஜியின் தம்பிக்கு சிறை தண்டனை வழங்கலாம் என்ற தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிகபட்ச தண்டனை என்ன வழங்கலாம் என்பதை நீங்களே கூறுங்கள்.